2030ஆம் ஆண்டு அளவில் 70% இயற்கையினூடாக பெறக்கூடிய மின்சாரத்தை பெறுவோமானால் நாங்கள் எந்த நாட்டிடமும் தங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. அதை உணர்ந்துதான் எமது அரசாங்கம் இன்று இந்த பொறிமுறையை முன்னோக்கி நகர்ந்து கொண்டு போகிறார். அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் மின்சார கட்டணம் இல்லை, எரிபொருளும் குறையும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நாட்டின் பொருளாதார ஒரு உலக நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக தான் இன்று அதிகரித்திருக்கிறது. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக நாட்டில் விலை அதிகரிப்பை விட எமது நாட்டில் மானிய ரீதியாக நாங்கள் மக்களுக்கு அந்த எரிபொருளுக்கு கொடுப்பனை செய்கிறோம். அதே நேரம் எதிர்வரும் காலத்துக்கு இவ்வாறான பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற வகையில் 2030ஆம் ஆண்டு அளவில் புதுப்பிக்க சக்தி 70% அடைமட்டத்தை அடைவதற்காக அரசாங்கம் ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். எந்த வகையிலுமே எந்த மக்களை பாதிக்காத வகையில் தூரநோக்கு சிந்தனையுடன் இந்த அரசாங்கம் செயற்படுவது என்பது. இளன் குமரன் மந்திரிතුமா ඔබතුමාට විනාඩි 10ක් ලැබෙනවා. சபைக்கு தலைமை தாங்கும் தவிசாளர் அவர்களே, மின்சார சட்டமூலத்தில் விவாதிப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே மின்சார சட்டமூல திருத்தம் என்பது மக்களுக்கான ஒரு திருத்தமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையாகவே நாங்கள் எமது அரசாங்கத்தை பொறுப்படுத்த போது நானும் ஒரு இலங்கை மின்சார சபை ஊழியர் என்ற வகையிலும், அதே நேரம் அந்த ஊழியர்களை எந்த வகையிலுமே பாதிக்காத வகையில் சிறந்த முறையில் இந்த அரசாங்கம், ஜனாதிபதி அவர்களும் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் முன்னைய காலங்களில் மறுசீரமைப்பு என்ற போது ஊழியர்கள் குழப்பமடைகிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கத்தில் சிறந்த முறையில் ஊழியர்களை பாதிக்காத வகையில் இந்த 6 பிரிவுகளாக பிரித்து வினைத்திறனாக இயங்குவதற்கான அரசாங்க கட்டமைப்புக்குள்ளேயே இந்த திட்டத்தை முன்னெடுத்ததனூடாக சிறந்த முறையில் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது. அது ஊழியர்களுடனும் அனுமதியுடனும் அதே மின்சார சபையில் வேலை செய்கின்ற அனைத்து ஊழியர்களின் சம்மதத்துடன் தான் இந்த திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையில் அந்த திட்டத்தில் முன்னெடுத்த போது எங்களுக்கு தெரியும், இந்த மின்சார சபையிலிருந்து வெளியேற விரும்புபவர்கள் சம்மதத்துடன் வெளியேறினார்கள். அவர்களுக்கான தொகைகளையும் கூட அதிகரித்து அவர்களுக்கு ஏற்ற வகையில், இந்த கால சூழலுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அதிகரித்து வழங்கியிருக்கிறோம். ஏனென்றால் 50 லட்சத்திற்கு அதிகமான தொகையை வழங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ETFTவில் 1 கோடிக்கு மேற்பட்ட தொகைகள் அந்த ஊழியர்களுக்கு சென்றடைந்திருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வெளியேற்றும் போது கூட நாங்கள் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மீளவும் ஏதாவது ஒரு இயங்கு நிலைக்கு ஏற்ற வகையில் தான் அந்த ஊழியர்களை பாதிக்காத வகையில் வெளியேறிருக்கிறார் அவரோட சம்மதத்துடன். உண்மையாகவே அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஊழியர் என்ற வகையிலும் அதே நேரம் அமைச்சர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த செயல்முறை என்பது நாங்களை மக்களை பாதிப்பதற்காக இந்த மறுசீரமைப்பு செய்யவில்லை, எதிர்வரும் தூர நோக்கத்துக்கு. அப்போ இந்த அரசாங்கமானது 2030ஆம் ஆண்டு அளவில் மின்சார துறை என்பது எவ்வாறு செல்ல வேண்டும், அன்றைய காலத்தில் இந்த மின்சார துறைக்கான பாவனை எவ்வளவாக இருக்க வேண்டும் என்ற கருத்து கணிப்புக்கு அமையத்தான் நாங்கள் 2030ஆம் ஆண்டு அளவில் இந்த புதுப்பிக்க சக்திக்கு நாங்கள் நகர வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களை மின்சார உற்பத்தியானது புதுப்பிக்கல் சக்தியினூடாக 70% அதிகமான புதுப்பிக்கல் சக்திக்கு நகர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது மின்சார கார்கள் வந்திருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் புகையிரதம் கூட மின்சாரத்தில் இயங்குவதற்கான நடவடிக்கை எங்கள் அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுக்கேற்ற வகையில் அனைத்து துறைகளுக்கும் எவ்வாறு மின்சாரத்தை பாதிப்பில்லாமல் வழங்குவது, இடைத்தடங்கள் இல்லாமல் வழங்குவது என்பதை ஆராய்ந்து ஒரு கற்றறிந்த புத்திஜீவிகளின் கருத்துக்களை உள்ளடக்கி புதிய திசையை மின்சாரத்துறையை நகர்த்துவதற்குத்தான் நாங்கள் நினைத்திருக்கின்றோம். அதற்காகத்தான் நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இதுவரை காலமும் தீவு பகுதியில் மின்சாரமானது எரிபொருளின் ஊடாகத்தான் பழைய என்ஜின்களை கொண்டு பல ஊழியரின் சிரமத்திற்கு மத்தியில் மின்சாரத்தை வழங்கி வந்திருக்கிறார்கள். நாங்கள் எமது அரசாங்கம் நெடுந்தீவு பிரதேசத்திற்கு 400 கிலோவாட்ஸ் மின்சாரம் ஆனது புதுப்பிக்கல் சக்தியின் ஊடாகவும் அதே நேரம் சோலார் காற்றாலையின் ஊடாகவும் மாற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து இப்போ அமைச்சர் அவர்களும் சென்ற வாரம் நெடுந்தீவு தீவு பகுதிகளுக்கு அனைத்து தீவுகளுக்கும் இது களவிஜயம் செய்து அவதானித்திருந்தார்கள். அதையும் வெகு சீக்கிரமாக இயக்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு 3 தீவுகளில் මේ අවස්ථාවේ කතානායක ගැලරියේ රැඳී සිටින පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයන්ගේ සංසදයේ ආරාධනය පරිදි පැමිණ සිටින ශ්‍රී ලංකාවේ පිහිටි විදේශීය රාජතාන්ත්‍රික දූත මණ්ඩල නියෝජනය කරන තානාධිපතිවරයන් මෙම සභාව විසින් සාදරයෙන් පිළිගන්නා බව ප්‍රකාශ කරන්න කැමැත්තෙමි. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න.
தீவு பகுதிகளுக்கு நாங்கள் எமது அரசாங்கத்தால் இன்று எவ்வளவு பாவனையை பயன்படுத்துகிறார்கள், எதிர்வரும் காலத்தில் எவ்வளவு பாவனையை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ண பொருட்களில் இப்போது 400 kV மின்சாரம் தேவையாக இருக்கின்றது. பாவனையை மக்கள் நுகர்கிறார்கள். அதை 750 கிலோவாட்ஸ் மின்சாரத்தை வழங்குவதற்கு புதுப்பிக்கல் சக்தியினூடாக அதிகரிப்பது தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரம் நைனாதீவும் 750 கிலோவாட்ஸ் மெகாவாட் மின்சாரத்தை அதிகரிப்பது தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரம் அனலதீவு பிரதேசத்திற்கும் இவ்வாறான செயற்பட்ட 300 கிலோவாட்ஸ் மின்சாரத்தை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். ஏனென்றால் எமது அரசாங்கம் சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்து தடங்கள் அற்ற வகையில் மின்சாரத்தை வழங்குவதற்கு ஒரு பொறிமுறை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். முன்னைய காலத்தில் இந்த புதுப்பிக்கல் சக்தி என்ற போர்வையில் அதனூடாக பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் நூடாக பலத்தை பயன்படுத்தி கொண்டு இதனூடாக தாங்கள் வருமானம் ஈட்டுவதற்கு இந்த புதுப்பிக்கல் சக்தியை பயன்படுத்தியிருந்தார்கள். ஆனால் எமது அரசாங்கமானது சிறந்த விலைமனு கோரலின் அடிப்படையிலேயே வெளிப்படைத்தன்மையாக மின்சாரத்தை பெறுவதனூடாக அந்த மின்சார கட்டணத்தை பெறுகின்ற ரூபாயின் அளவை குறைத்திருக்கின்றோம். ஏனென்றால் போட்டித்தன்மை இருக்கிறது. மின்சாரத்தை வழங்குவதற்கு அதிகளவான போட்டி போடுவார்கள். அப்போது அவர்கள் விலையை குறைத்து எமக்கு மின்சாரத்தை சபைக்கு வழங்குவதற்கு தீர்மானிப்பார்கள். அந்த வெளிப்படைத்தன்மையானுடன் நடப்பதனூடாக நாங்கள் மின்சார கட்டணத்தை குறைந்த விலையில் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இதை குறைந்த விலையில் வேண்டும் போதுதான் எதிர்வரும் காலத்தில் குறைந்த விலையில் மக்களுக்கு மின்சாரத்தை வழங்க முடியும். அதனால் அந்த பொறிமுறையை ஏற்படுத்தி கொண்டு போகிறோம். கிளிநொச்சி பிரதேசத்தில் கூட பூநகரி பிரதேசத்தில் கூட நாங்கள் இயற்கை முறையில் காற்றாலை மூலம் மின் உற்பத்தியை செயற்படுத்துவதற்கு எமது அரசாங்கம் இப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. நாங்கள் ஒன்றை கூறுகிறோம். நாங்கள் அங்கே சென்று ஆராய்ந்து கள ஆய்வுகளை செய்து அதற்கான பொறிமுறை தேர்வுகள் இடங்களை சரியான முறையில் இனங்கண்டுதான் நாங்கள் இந்த தேர்தெடுத்து ஈடுபடுகிறோம். அமைச்சர் அவர்களும் கிளிநொச்சி மாவட்ட ஜிஏயுடன் கலந்தாலோசித்து அதே நேரம் மக்களுடன் கலந்தாலோசி இந்த திட்டங்களை கூறுகிறோம். ஒரு சில அரசியல்வாதிகள் அரசியலுக்காக இதை ஒரு குழப்ப போராட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், பூனேரி போன்ற பிரதேசத்தில் போராடினார்கள். அங்கே போராடும் போது கூட அவர்கள் கனிய மண்ணையும் அள்ளப் போகிறார்கள் என்று பொய்யான வதந்திகளை கிளப்பி இதுக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி இருந்தார்கள். ஏனென்றால் இயற்கை முறையில் விண்மில்லினூடாக காற்றாலையினூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் போது எந்த வகையிலுமே பாரியளவு சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவாக இருக்கும். அங்கே இருக்கின்ற 34 காற்றாலை நிலையங்களை அமைப்பதற்கு இடங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அதில் வயலில் எவ்வளவு வருகிறது, மக்களுடைய குடியிருப்பு எவ்வளவு வருகிறது, தனித்தனியாக ஆராய்ந்து தகவலை திரட்டி இருக்கின்றோம். அவ்வாறு ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றவர்களுக்கு நஷ்டஈடு கூட நாங்கள் அரசாங்கத்தால் பெற்றுக் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். அதே நேரம் கதைத்திருக்கிறோம். ஒரு சில இடங்களில் கூட மரங்களை வெட்டாமல் அரைக்கி செய்வதற்கு கூட அந்த கலந்தாலோசனை சென்று இருக்கிறோம். ஏனென்றால் அமைச்சர் அந்த இடத்துக்கு நேராக சென்று விஜயம் செய்து கள ஆய்வு செய்திருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் அது ஒரு தூர நோக்கு திட்டத்தினூடாக அரசாங்கம் அந்த இடத்தில் இருக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுதான் அந்த இடத்தில் ஒப்பந்தத்துக்கு போவோம். முன்னே காலத்தில் ஒப்பந்தத்துக்கு போவோம், மக்களுடைய பிரச்சனையை வைத்துக் கொண்டுதான் ஒப்பந்தத்துக்கு போவார்கள். அப்போது அங்கே ஒப்பந்ததாரர்கள் வரும்போது பிரச்சனைகளை தான் முகம் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் இது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். மன்னார் போன்ற பிரதேசங்களில் முன்னே அரசாங்கத்தில் ஒரு சர்வாதிகார போக்குக்கு செய்த விஷயத்தை நாங்கள் எமது அரசாங்கம் பொறுப்பேற்ற போதற்கு நாங்கள் முகம் கொடுத்து சிறந்த முறையில் ஜனாதிபதி சிறந்த ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், இன்று நாங்கள் இருப்போம், நாளை இருக்க மாட்டோம். ஆனால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு சிறந்த மின்சார கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எங்களுக்கு தெரிகிறது, எங்கேயோ யுத்தம் நடைபெறுகிறது, இங்கே எரிபொருள் வெளியேறுகிறது, அதனூடாக மின்சார கட்டணம். நாங்கள் எங்கள் இயற்கையிலிருந்து மின்சாரத்தை பெறுவோமானால் இந்த பாதிப்புகளை மக்களுக்கு சுமத்தவில்லை. அதனால் நாங்கள் ஒரு அபிவிருத்தியானது ஒரு நாளில் நடைபெறுவதில்லை. தூர நோக்கு சிந்தனை, ஒரு நீண்டகால பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் எதிர்கால சந்ததிகள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற எண்ணக்கருத்துக்கு அமையத்தான் இந்த மின்சார சபையை மறுசீரமைத்திருக்கிறோம். அதுக்கேற்ற வகையில் தான் வேலை செய்கிறோம். இன்றைக்கு பயனே இல்லை. எதிர்கால சந்ததிக்கு நல்லதொரு நாட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த மின்சார கட்டமைப்பை சிறந்த முறையில் பொறுமுறை ஏற்படுத்திக்கிறோம். 2030 அளவில் 70% இயற்கையினூடாக பெறக்கூடிய மின்சாரத்தை பெறுவோமானால் நாங்கள் எந்த நாட்டிடமும் தங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை.
அதை உணர்ந்துதான் எமது அரசாங்கம் இன்று இந்த பொறிமுறையை முன்னோக்கி நகர்ந்து கொண்டு போகிறார்கள். அந்த வகையில் எதிர்வரும் காலத்தில் மின்சார கட்டணம் இல்லை, எரிபொருளும் குறையும் என்பதை கூறிக்கொள்கிறோம். நாட்டின் பொருளாதார ஒரு உலக நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக தான் இன்று அதிகரித்திருக்கிறது. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது உலக நாட்டில் விலை அதிகரிப்பை விட எமது நாட்டில் மானிய ரீதியாக நாங்கள் மக்களுக்கு அந்த எரிபொருளுக்கு கொடுப்பனை செய்கிறோம். அதே நேரம் எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற வகையில் 2030ஆம் ஆண்டு அளவில் புதுப்பிக்கல் சக்தி 70% அடைமட்டத்தை அடைவதற்காக அரசாங்கம் ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. அதை மக்களுக்கு நான் ஆணித்தரமாக கூறுகிறேன். எந்த வகையிலுமே எந்த மக்களை பாதிக்காத வகையில் தூரநோக்கு சிந்தனையுடன் இந்த அரசாங்கம் செயற்படுவது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய பாராளுமன்ற விவாதத்தின் போது மின்சாரத்துறை தொடர்பான விவாதத்தில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் உரையாற்றினார்.